ரெண்டு நாடுகளுக்கு இடையே போர் நடக்கும். இந்த போர் நடக்கும்போது ரெண்டு நாடுகளும் அவங்களுடைய வான்வழி பரப்புகளை பாதுகாக்கிறதுக்காக ரேடார் அமைப்பு அப்படின்றத ஒண்ணு வச்சிருப்பாங்க. ரெண்டு நாடுமே கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டுடைய அந்த வான்வழி பரப்புல ஒரு பறவை மாதிரி ஒண்ணு தெரியுது. அது அவங்க பறவைன்னு நினைச்சிட்டே விட்டுடுறாங்க. ஆனா உண்மையிலேயே அது பறவை இல்லை, அது ஒரு விமானம். அந்த விமானத்துக்குள்ளார அந்த நாட்டையே நிலைகுலைய செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான ஆயுதங்களை அது சுமந்து வருது. அப்ப ஈஸியா அந்த விமானம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க நிச்சயமா வெற்றியாளர் தானே. அப்படிப்பட்ட ஒரு விமானம் தான் F-35 ரக விமானங்கள். சுமார் $1.7 பில்லியன் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த விமானம் உலகின் விலையுயர்ந்த போர் விமானம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? இதுல இந்த விமானி அணிந்திருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹெல்மெட் மட்டுமே 3 கோடி ரூபாயாங்க. 3 கோடி ரூபாய்க்கால என்ன இருக்கு? அதே மாதிரி இந்த விமானம் பறந்து வர்றது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஏன்? இப்படிப்பட்ட அந்த F-35 ரக விமானத்தை ஈரான் இப்ப சுட்டு வீழ்த்திருக்காங்க. இத அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியது எப்படி அப்படின்ற மாதிரியான வீடியோ இந்த வீடியோ இல்ல. அந்த F-35 ரக விமானம் எப்படிப்பட்டது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ. இப்படிப்பட்ட இந்த கேள்விகளுக்கு விடையாகவும் F-35 ரக விமானத்தின் ரகசியங்களை அக்குவேராக ஆணிவேராக பிரித்து மேய போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த விமானத்துடைய பலவீனம் என்ன அப்படின்றதையும் இதுல நான் சொல்லியிருக்கேன். இளமையான தமிழ் பேசும் இனிமையான தமிழ் உள்ளங்களுக்கு சாமானியனின் பணிவான இந்த F-35 விமானத்துடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1990களில் இந்த கதை அப்படின்றது ஆரம்பிக்குது. அமெரிக்காவுடைய ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் திட்டத்தின் கீழே லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் இதை உருவாக்கும். பல நாடுகளுடைய கூட்டு முயற்சியால தான் இந்த விமானம் உருவாக்கப்படுது. அப்படின்னாலும் இந்த விமானங்கள் பழைய காலத்து விமானங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகத்தான் இந்த விமானம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெல்த், அதாவது மறைந்திருந்து தாக்கக்கூடிய திறன். மறைந்திருந்து தாக்கக்கூடிய திறன் தான் இதனுடைய முக்கிய நோக்கமே. எதிரி நாடுகளை அவருடைய ரேடாருடைய கண்ணுக்கு படாம மறைஞ்சிருந்து தாக்குறதுக்காகத்தான் இதை முக்கியமாகவே அவங்க உருவாக்குறாங்க. இந்த F-35 விமானங்கள்ல A-B-C அப்படின்ட்டு 3 வகை இருக்கு. இதுல F-35A அப்படின்னு பாத்தீங்கன்னா இது விமானப்படைக்கு உண்டானது. சாதாரண அந்த ஓடு பாதையில ஓடி சென்று பரவக்கூடியது. F-35B அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் எப்படி இருந்த இடத்துல இருந்து அப்படியே செங்குத்தாக மேலே ஏறுமோ அதே மாதிரியே இந்த விமானம் செங்குத்தாகவே மேலே ஏறும், செங்குத்தாகவே கீழேயும் இறங்கும். இது கப்பல் படைகளுக்கு இது ரொம்ப மிகவும் பயன்பாடா இருக்கு. அதே மாதிரி F-35C அப்படின்னு சொல்றாங்க. அந்த F-35C அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கப்பல்ல இந்த போர் விமானத்தை பயன்படுத்துவாங்க. கூடுதலான ஒரு ரெக்கை பலத்தோடு ஒரு சக்தி வாய்ந்ததாக இது F-35C அப்படின்றது பயன்படுத்தப்படுது. இந்த விமானத்துடைய மூளை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய சென்சார் ஃபியூஷன் தான். அதாவது விமானிக்கு கூட தெரியாத விஷயங்களை அந்த விமானம் சுற்றி உள்ள சென்சார் மூலமாக கண்டறிந்து அது விமானிக்கு அது தெரியப்படுத்தும். இதுதான் இதனுடைய முக்கியமான மூளை அப்படின்னு சொல்லலாம். அதை விட இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா அந்த விமானி அணிந்திருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட். இது ஜென்ட்ரி ஹெல்மெட் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இந்த ஹெல்மெட்டை அந்த விமானி தலையில மாட்டிக்கிட்டு தரைய பார்த்தாரு அப்படின்னா தரை தெரியாதான், தரைக்கு அடியில என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் காண்பிச்சு கொடுக்கும். அதே மாதிரி இந்த விமானத்தை சுத்தி தன்ட்ட இருக்கக்கூடிய அந்த 6 கேமராக்கள் மூலமாக வெளியில என்னென்ன நடக்குது, எதிர்நாட்டுடைய எந்தெந்த விஷயங்கள் நம்மளை தாக்க வருது அப்படின்றத எல்லாமே தகவல் அறிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்
தன் கண்ணுக்கு முன்னாடி இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரிதான் என்னுடைய ஹெல்மெட் அப்படின்றது வந்து செயல்படுது. எல்லாமே அந்த ஹெல்மெட்லயே வந்து ஒரு ஸ்பெஷல் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்தா எல்லாமே தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியதுதான் இந்த Gen 3 ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம், 360 டிகிரி சுத்தி தன்னை சென்டர்ல வச்சுக்கிட்டு 360 டிகிரிலையும் என்ன நடக்குது அப்படின்றத வந்து காண்பிக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சமா இருக்கு. இதனுடைய வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுண்டை விட 1.6 மடங்கு வேகத்துல இது வந்து சீறி பாயக்கூடியது. அதே மாதிரி இந்த விமானத்துக்கு உள்ளார ஆயுதங்கள் அப்படின்றது வந்து மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும். சோ அதனால எதிரியோட ரேடார்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு விமானம் வருது அப்படின்றதும் தெரியாது, அதுக்குள்ளார இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றதும் தெரியாது. அது மட்டும் இல்லாம குறிப்பா 1200 மைல் தூரம் எரிபொருள் அப்படின்றது இல்லாம, எரிபொருள் நிரப்பாமலே இது பயணிக்கக்கூடியது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, 1200 மைல் எரிபொருள் இல்லாமலே இந்த விமானம் வந்து பயணிக்கும்னா இது மிகப்பெரிய விஷயம் தானுங்க. இவ்வளவு சிறப்புகள் இந்த F-35 ரக விமானங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இதுல வந்துட்டு ஒரு பெரிய சிரமம் என்ன அப்படின்னா இதனுடைய மெயின்டெனன்ஸ் செலவு. அதாவது இந்த விமானம் பறக்கிறதுக்கு சுமார் ஒரு 1 மணி நேரம் பறக்குது அப்படின்னாலே வந்து பல லட்சங்கள் தேவைப்படுதான். இதனுடைய பராமரிப்பு செலவு அதிகமா இருக்குது அப்படின்றதான் இதனுடைய பெரிய டிராபேக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.